கடந்த 21/5/2026 அன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் கோவை மாவட்ட சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்லப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் வீதியின் வீட்டில் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாலை சுமார் 5 மணி அளவில் காணாமல் போனதாக காவல் அவசர உதவி எண் 100 மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றது. தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு புகார் பெற்று அதே இரவு சுமார் 10 மணி அளவில் குழந்தை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விசாரணையின் போது சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி வயது 33, தகப்பன் பெயர் காசிநாதன். இவர் சிறுமியின் குடும்பத்திற்கு பழக்கமான அண்டை வீட்டில் வசிப்பவர். இவர் சிறுமியை அழைத்து சென்றதை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கார்த்தியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மேல் மாடியில் இருந்து குதித்ததில் அவருக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் நடைபெற்ற விசாரணையில் பாரதிபுரம் பல்லப்பாளையத்தை சேர்ந்த மோகன் வயது 30, தகப்பன் பெயர் ராமசாமி என்பவர் முக்கிய குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அது ஊர்ஜிதம் செய்யப்படும். யாராவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் சொன்னதை வச்சுதான் இது போக்சோ செக்ஷன் சட்டம் அவர் ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம். எந்த ஒரு டைம்ல இல்லாம எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ் நாங்க சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் எங்களால எடுக்க முடிஞ்சது. நேத்துக்கு சுமார் ஒரு 6 மணி ஈவினிங் 6 மணி அளவுல. அதுதான் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப டாக்டர் விரிவான அறிக்கை கொடுக்கற வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியாது. அவர் ஒரு கூலி தொழிலாளி. மோகனும் அதேதான் கூலி தொழிலாளி.
ராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்க விசாரிச்ச டைம். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல கொடுப்போம். சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது குழந்தையுடைய புகைப்படம், அவங்களுடைய பெற்றோருடைய பேட்டிகள் எல்லாமே சமூக ஊடகம் சரி ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணதுதான். நேத்திலிருந்து நாங்க கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸா வரதுனால கண்டிப்பா ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பா வெளியில வந்து நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை தயவு செய்து எரேஸ் பண்ணிருங்க. அது வந்து இதெல்லாம் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டேஜ்ல ரிவீல் பண்ண முடியாது. அவரு அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சும்மா கூப்பிட்டுட்டு பேசிட்டு, ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துலதான் கூட போயிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு இது சொல்லி தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் கொடுத்தாரு. அவங்க விக்டிம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியும். இல்ல இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் கண்டினியூஸ்லி வி ஆர் மானிட்டரிங் இன் சிசிடிஎன்எஸ் ஆல்சோ. அவர் ஏற்கனவே திருமணமாகி அவர் பிரிஞ்சிருக்காரு. வேற ஒன் லாஸ்ட் குவெஸ்டின், யாராவது உடல் வந்து சாயந்தரம் எடுத்ததா சொன்னாங்க. ஆனா அவங்களோட பெற்றோருக்கு வந்து 10 மணிக்கு வந்து முதல் தகவல் கொடுக்கும் போது குழந்தை இறந்தது சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கு, 1 மணி நேரத்துல கொண்டு வரதா. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ரிலேஷன் சொல்லிருக்காங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது தவறா பரப்பிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. நம்ம வந்து குற்றவாளிய, நான் இப்ப இதுல பிரஸ் நோட்ல சொன்னதுதான், குற்றவாளிய ரொம்ப சீக்கிரமா 24 மணி நேரத்துல இந்த வழக்கோட பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியா 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடியோ இல்ல காணாம போறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாம கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக் வந்து கொடுக்க முடியும். லாஸ்ட் क्वेश्चन இன்னும் எதுவுமே கேட்கல. யாராவது என்ன சொல்லுங்க? எதுவும் கிடையாதுங்க. அது ரெண்டும் கிடையாது. இல்ல போதும். அதாவது இந்த வழக்கு வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. அதனால இதுக்கு மேல எங்களால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸ வந்து தமிழக காவல்துறை என்ஷோர் போதுங்க. நம்ம வி ஹேவ் டு இல்ல அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல, அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்ச நேரம் தான். அந்த குற்றம் நடந்த டைமே ரொம்ப கம்மியான டைம் தான். அவ்வளோ இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் எங்களால ஊர்ஜிதமா சில விஷயங்கள் சொல்ல போதுங்க. இல்ல இதெல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். we have not completed our investigation.
It is only 1 day old case. Innu we have not completed. எல்லாமே நான் பெயிலபிள் எல்லாம் ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஓகே தட்ஸ் இட். இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல கேட்டாரு. இல்ல ப்ளீஸ் நோ அருண் அது எல்லாமே இது எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். யாருங்க? போதுமே நான் முடிச்சுக்குவா. போதும். ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். இல்ல ஐ ரிக்வெஸ்ட் யுவர் கோஆபரேஷன். இந்த கேஸ சீக்கிரம் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய ஒரு அதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. 5 ஸ்பெஷல் டீம்ஸ் உங்களுக்கு பிரஸ் நோட்ல இது எல்லாமே டீடைல்ஸ் கிடைச்சிடும். அதே நோட் இப்ப உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இனிமேல் வில் டெல். தேங்க்யூ சோ மச். பிரஸ் நோட்லயே உங்களுக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே கொடுத்துருவோம். செல்போன் சிசிடிவி அனாலிசிஸ், செல்போன் மொபைல் போன் அனாலிசிஸ் போதும். நம்ம ஐ திங்க் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் போயிடலாம். தேங்க்யூ. வச்சிடலாமா? இப்படியே அது இல்லைன்னு நாங்கள் விசாரிச்சோம்.